குழந்தை பேசும்போது உங்களோட கண்ணை பார்த்து பேசுதா? வீட்டில் மிக்சி சவுண்ட் கேட்கும்போது அந்த ஃபியர் ஆஃப் சவுண்ட்ஸ் காதில் கை வைப்பாங்க. அப்போ ஏதாவது வெளிச்சம் அதிகமாக இருந்தால் கிராஸாக பார்ப்பாங்க. ஒரு வயதுலேருந்து 1.5 வயசுக்கு கிட்ட அந்த டைமில் தான் சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபியர் ஆஃப் ஸ்மெல், ஃபியர் ஆஃப் லைட், அப்புறம் டச். ட்ரீட்மெண்ட் இஸ் பாசிபிள், இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பாசிபிள். என்னோட குழந்தை எதனால் ஆட்டிசம் வந்தது? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லும்போது இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களே தவிர உங்க குழந்தைக்கு ஏன் ஆட்டிசம்னு தெரியணுமா? Spend 60 minutes with me. ஜெனட்டிக்கா வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். டியூரிங் பிரெக்னன்சி தைராய்டு வேல்யூ நார்மலா இருக்கா, இல்ல அதுல ஏதாவது ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கா? பனிக்கூட உடையிறதுன்னு சொல்லுவாங்க, அது யூரின் நினைச்சிருவாங்க, அது ஒரு நார்மல் நினைச்சிருவாங்க, அதை பத்தி சொல்லவே மறந்துடுவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் லீக் ஆயிருக்கும், அதை அவங்க கவனிக்காம விட்டுருவாங்க. போனா எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தை ஆட்டிசமா மாறணும் அன்னைக்கு அந்த டாக்டருக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல ஏற்படக்கூடிய லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் தான் மெஜாரிட்டி ரீசன் ஃபார் ஆட்டிசமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட அனுபவத்தில் தெரியும். ஒரு குழந்தை வெளியே வர நேரத்தில் என்னோட ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை லிட்டரலாக ஓப்பனாக சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ எனக்கே ஷாக்கிங். விகினூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் விஜய் ஆட்டிசம் கிளினிக்ல இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் விஜயானந்த் இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல ஆட்டிசம் பத்தியான ஒரு முழுமையான தகவல் இவர் தந்தாரு. இன்னைக்கும் சில கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆட்டிசமால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சில நேரங்கள்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இது ஒரு ஆச்சரியமூட்டும் தகவல் நிறைய பேருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெடிக்கல் கம்யூனிட்டியே ஒரு கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவா இப்போ ஆட்டிசம் மாறி இருக்கு. பேசிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உலக அளவுல பாத்தீங்கன்னா பிபி, சுகர், இந்த 2 டிசார்டர் தான் தாக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு. இந்த 2 டிசார்டர்னாலையும் உலகத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபேமிலில இருந்து கவர்மெண்ட்ல இருந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. பிகாஸ் இது ரெண்டுமே ஒரு லைஃப் லாங் டிசார்டர். இதை தாண்டி அடுத்து சமீபமா அதிக அளவுல காணப்படுற ஒரு டிசார்டர், அதாவது ஆட்டிசம்ன்றது ஒரு லைஃப் லாங் டிசபிலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர். இந்த டிசார்டரோட தாக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு. எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியில ஒரு குழந்தை ஆட்டிசமா இருந்தால் அவங்களுடைய பேரண்ட்ல மெஜாரிட்டி, இப்போ நீங்க மாடர்ன் லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா 2 பேரண்ட்டுமே ஒர்க் பண்றாங்க, படிச்சிருக்கிறாங்க. அதுல கண்டிப்பா மதருடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை ஆட்டிசமா இருந்தா அவங்க மதர் அவங்க ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியுமான்றது ஒரு $1 million question. பிகாஸ் early intervene பண்ணோம். That is the best way to bring out the autistic children closer to the normal. So அப்போ ஒரு மதர் ஒரு டீச்சர் ரோலை பிளே பண்ணணும், ஒரு தெரப்பி ரோலை பிளே பண்ணணும். பிகாஸ் டீச்சர்ஸ் கண்டிப்பா ஸ்கூல்ல இருக்காங்க, தெரப்பிஸ் போனாங்க இருப்பாங்க, ஸ்கூல்ஸ்ல இருப்பாங்க, ஷேடோ டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாரை விட பெஸ்ட் டீச்சர் யாருன்னா ஒரு மதர் தான். பெஸ்ட் தெரப்பிஸ்டும் மதர் தான். ஸோ அப்போ ஒரு மதர் டெடிகேட்டடா ஒரு ஆட்டிசம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அப்போ அவங்களுடைய கேரியரை அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன். ஸோ கால்டு பெரிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க குழந்தை ஆட்டிசம்ன்றதுனால அவங்க ப்ரொஃபஷனை குட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டெசிக்னேஷன்லாம் கேட்டிங்கன்னா டாப் இந்த வேர்ல்டாக கூட இருக்கும். ஈவன் ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஆடிட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அவங்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை அதை பிரட்டி போட்டுடுது. அவங்க பெரிய ஒரு மினிஸ்டர் லெவலில் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய செலிபிரிட்டியாக இருக்கலாம். பட் அவங்க குழந்தை ஆட்டிசம் பண்ணும்போது அவங்க எக்கானமி மட்டும் பாதிக்கல. இங்கே எக்கானமின்றதை விட ஒரு மென்டல் ஹெல்த் அதுவும் டிஸ்டர்ப் ஆகுது. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு தூரமாக இருந்து பார்க்கும்போது எக்கானமி ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகுது. பிகாஸ் ஹெல்த்துக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இன்சூரன்ஸுன்றது பப்ளிக் அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் ஆர் borne by the insurance segment as well as government. Government is also funding for the individual autistic parents. அப்போ என்ன ஆகுது? பேர்டன் டு த கவர்மெண்ட் எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட எக்கானமியே ஷேக் ஆகிற அளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் டயபெட்டிஸ் மெடிசன் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குன்னா calculate into the population போட்டிங்கனாக்கா அவங்களோட ஃபண்ட் ஃபார் ஸ்பெண்டிங் டு த பர்டிகுலர் டிசார்டர் இஸ் ஹியூஜ். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு டெபிசிட் வரதானே செய்யும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் எக்கானமி அடி வாங்குது, ஃபுல் கவர்மெண்ட்டோட எக்கானமி அடி வாங்குது. ஸோ அதனால தான் எல்லா கவர்மெண்ட்டுமே இப்போ யோசிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, how to prevent autism. இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது? பிகாஸ் ப்ரிவென்ஷன் இந்த வேர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதை ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், அதை கண்டுபிடிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இது பிரெயின் ஒரு காம்ப்ளெக்ஸ்
ஒரு ஆர்கன். அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குது. கிளியரா இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல போய் நம்ம தேடலாம், ஆட்டிசம்னா என்ன தேடலாம். பட் அதுக்குள்ள இது ஏன் வருது, எதனால வருது அப்படின்ற ஒரு புரிதல் இன்னைக்கும் அமாங் த பப்ளிக்கும் கம்மியா தான் இருக்கு, அமாங் த பேரண்ட்ஸும் கம்மியா இருக்கு. ஈவன் நீங்க நெட்ல படிக்கும் போதும் டாக்டர்ஸுக்கும் புக்ல படிக்கிறதுன்றது வேற. இப்போ கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு. கொரோனான்றது ஒரு வைரஸ்னால வரக்கூடியது. அது நீங்க புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேராகிராஃப்ல தான் அந்த கொரோனாவை பத்தியே இருக்கும். ஆஸ் அ மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டாக்டராக படிக்கும்போது. பட் அதனுடைய தாக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ கொரோனா நம்ம புக்கில் படிக்கிறத விட இந்த தாக்கத்தோடைய அனுபவம் வந்து அதிகம். ஸோ அதே மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஆட்டிசம் அதனுடைய அந்த குழந்தையோட ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு அதனுடைய தாக்கத்தை பார்க்கறதுக்கும் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பா இந்த ஏரியால இண்டிவிஜுவல் ஒரு பர்சனுக்கும் அவேர்னஸ் அபவுட் ப்ரிவென்ட் ஆட்டிசம் வரணும். கவர்மெண்ட்டும் நிறைய இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவேர்னஸ் கொண்டு போகும்போது நம்மளோட இதனோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல இருந்தபடியே அவங்க வந்து டக்குன்னு அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு நேர்காணல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்தபடியே ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா மேடம். ஈவன் நான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும் போதே 20 to 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இந்த ஆட்டிசம்ன்ற டிசார்டருடைய அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான டாஸ்க் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. டெஃபினட்டா சிம்பிள் ப்ரொசீஜர்ல வீட்டில் இருந்தபடியே நம்மளால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு டெவலப்பிங் டிசார்டர். குழந்தை பிறந்த உடனே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எப்போ தெரிய ஆரம்பிக்கும்? குறைந்தபட்சம் 12 months to 18 months, ஒரு வயதுல இருந்து 1.5 வயசுக்கு கிட்ட அந்த டைம்ல தான் வந்து சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சைன்ஸ் சிம்டம்ஸ் வேற வேற. சைன்ஸ்னா என்ன? நத்திங் பட் ஒரு சைனை வந்து டாக்டரால மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிள் பேஷண்டாலையும் கண்டுபிடிக்க முடியும், அட்டெண்டர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியும், நெய்பர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு மஞ்சக்காமலை இருக்கான்றத டாக்டர் கிட்ட போய் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்ணு மஞ்சளா இருந்தாலும் மஞ்சக்காமலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சயின்ஸ். ஸோ சயின்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்க சிம்பிளா உங்க வீட்லயே நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்விகளுக்கு 3 பதில். எஸ், நோ, டோன்ட் நோ. இதை நீங்க எழுதணும். ஆனா இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நாலேஜ், நீங்க டாக்டரா இருந்தாலோ இல்ல சயின்டிஸ்டா இருந்தாலோ இல்ல ஒரு ரிசர்ச்சரா இருந்தாலோ உங்க நாலேஜ் எடுத்து ஓரமா வச்சுட்டு நீங்க ஒரு பேரண்டா ப்ரிஜுடிஸ் இல்லாம ப்ரீஃபார்ம்டு, என் குழந்தைய பத்தி நம்ம எழுத போறோன்ற அந்த ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இல்லாம நான் கேட்கிற கேள்விகளுக்கு எஸ், நோ, டோன்ட் நோ இந்த 3 மட்டும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஐ கான்டாக்ட். குழந்தை பேசும்போது உங்களோட கண்ணை பார்த்து பேசுதா? அதுல ஏதாவது டவுட் இருந்தா இன்னும் 4 குழந்தைய வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. ஐ கான்டாக்ட். எஸ், நோ, தெரியலன்னா தெரியலன்னு எழுதுங்க, டோன்ட் நோ. அடுத்தது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இல்ல எங்க ஃபேமிலியில எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நியாயப்படுத்தி நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க ஹைப்பரா இருந்தா எஸ், நோ, டோன்ட் நோ. சிட்டிங் டாலரன்ஸ் 3வது. சிட்டிங் டாலரன்ஸ்னா ஒரு டாஸ்கை கொடுத்தா அவங்க உட்காரணும். ஒரு யூடியூப் கொடுத்துட்டு பாட்டு போட சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்களும் ஏமாத்திக்கிட்டு உங்களையும் ஏமாத்திக்கிட்டு குழந்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஹேண்ட் ஃபிளாப், கைகள் அசைவுகள். அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லும்போது இல்ல இப்படி அசைக்கல, வேற மாதிரி அசைக்கிறேன். ஹேண்ட் ஃபிளாப், உங்க கையை ஃபிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டோ வாக், டோல நடக்கிறது. அடுத்தது ஹெட் பேங்கிங், தலையை முட்டிக்கிட்டு இருக்கிறது. செல்ஃப் லாஃபிங், எந்த காரணமே இல்லாம சிரிக்கிறது. செல்ஃப் டாக்கிங், இது டிஃப்ரெண்ட். சுயமா பேசுறது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றது. ஒரு விஷயம் வேணாம் சொல்றது, அது திரும்ப திரும்ப பண்றது. அதுக்கப்புறம் மெமரி, அவங்களுடைய மெமரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அளவுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது பேச்சு திறன், ஸ்பீச். அந்த மைல் ஸ்டோன்ஸ்ல அது வந்துடும். ஸ்பீச் நல்லா இருக்கா? கம்யூனிகேஷன் ஃபார் ஃபுட் அண்ட் டாய்லெட், அவங்களுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டி ஃபுட் அண்ட் டாய்லெட் அது இருக்கா? அதுக்கப்புறம் பியர் குரூப் இன்டராக்ஷன், ஒரு அவங்க வயசுள்ள குழந்தைங்க கூட அவங்க போய் மிங்கிள் ஆகுறாங்களா? அதுக்கப்புறம் சென்சரி இஷ்யூஸ் சொல்லுவோம். ஏதாவது சத்தங்கள் கேட்டா, பட்டாசு வெடிக்கும் போது, தீபாவளி இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா அதிக சத்தம் கேட்கும்போது அவங்க பயந்து ஓடுவாங்க. வீட்டுல மிக்சி சவுண்ட் கேட்கும்போது அந்த ஃபியர் ஆஃப் சவுண்ட்ஸ், காதுல கை வைப்பாங்க. அப்புறம் ஏதாவது வெளிச்சம் அதிகமா இருந்தா கிராஸா பார்ப்பாங்க, கண்ணை பிளிங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுனாக்கா குயிக்கா ரியாக்ட் ஆவாங்க, இல்ல பயப்படுவாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் நாய்ஸ், ஃபியர் ஆஃப் ஸ்மெல், ஃபியர் ஆஃப் லைட். அப்புறம் டச், அவங்கள ஹக் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இதை தவிர எக்கோலேலியான்னு சொல்லுவோம். அவங்க இருக்கிற இடத்துல இது முக்கியமான சத்தங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க, எக்கோலேலியா அப்படின்னு சொல்லுவோம்.
இது எல்லாமே இந்த சிம்டத்துக்கு நீங்க எஸ் நோ டோன்ட் நோ, தெரியலன்னா தெரியலன்னு எழுதுறீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் இது மாதிரி ஆர்டிஸ்டிக் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசத்தை எஸ் நோ டிக் பண்ணி, ரெண்டாவது இதை வேலிடேட் பண்றதுக்கு உறுதியா இருக்கான்னு உங்க டீச்சர்ஸ் பாருங்க. அவங்க எஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா மேபி உங்க குழந்தைக்கு early signs of autistic spectrum disorder இருக்குதுன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 6 signs வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னவா இருக்கணும்? இது தெரிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் நெட்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னா நம்ம எந்த விஷயத்தை பத்தி படிக்கிறோமோ அதுல நெகட்டிவா நிறைய விஷயங்கள், இன்னைக்கு நீங்க ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நீங்க எதை எடுத்து ஓபன் பண்ணாலுமே பயமுறுத்துற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதை நெட்ல படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாம ஃபர்ஸ்ட் உங்க ஒரு ஃபேமிலி பிசிஷியனை போய் பாருங்க. அவருக்கே வந்து ஈவன் நிறைய ஃபேமிலி பிசிஷியன் பயமுறுத்தாம நீங்க ஒரு நியூராலஜிஸ்ட் பாருங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாருங்க. அவங்க அசஸ் பண்ணிட்டு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டெவலப்பிங் டிஸார்டர், இதுக்கான ஸ்கோப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, சர்ஜரி பண்ண முடியாது, மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இன் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் த பெஸ்ட் வே இஸ் அர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் தெரப்பின்றதை உங்க ஃபேமிலி பிசிஷியன் கைட் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி யூ ஷுட் அப்ரோச் த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க யார் இருக்காங்களோ அவங்களை நீங்க அசஸ் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸை கொடுப்பாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா சார், அதுக்குன்னு நீங்க ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருப்பீங்க. ஸோ அதை பத்தின டிஸ்கஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்கங்கிறது அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ரொசீஜர் இஸ் வெரி சிம்பிள் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஆட்டிசம்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா ஆட்டிசம் கிளினிக், ஆட்டிசம் பற்றி என்னால் ஏன் கான்ஃபிடென்ட்டா பேச முடியுதுன்னா ஐ ஹவ் இன்ட்ராக்டட் வித் ஆல்மோஸ்ட் 2000 மதர்ஸ். ஸோ இதன் மூலமா எனக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தான் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா யாருமே ஹோமியோபதி டாக்டர் கிட்ட நம்பி வரமாட்டாங்க. அடுத்தது ஆட்டிசம் ட்ரீட் பண்றோம்னு சொன்னாலே இது கியூர் பண்ண முடியாது, சர்ஜிக்கல் பண்ண முடியாது. எஸ், நான் கியூர் பண்ண முடியும்னு சொல்லலை, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லலை. ட்ரீட்மெண்ட் இஸ் பாசிபிள், இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பாசிபிள். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹோமியோபதியில் ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன். நான் எப்படி இண்டிவிஜுவலாக அதை உணர்ந்தேன்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லிட்டு நம்மளோட மினிஸ்ட்ரியில் ஒரு ரிசர்ச் ப்ரோட்டோகால், ஹோமியோபதி எந்தெந்த டிசீஸுக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்குது, எந்தெந்த டிசார்டருக்கு நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட் ஓபிடின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் பெரிஃபரல் சென்டர்ஸில் இந்தந்த டிசார்டருக்கு இந்தந்த டிசீஸுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. பேஷண்ட் வராங்கன்னா என்ன அர்த்தம்னா அதில் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நமக்கு ஒரு கைட்லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அதில் ஒரு டிசார்டர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். இதுதான் எனக்கே ஒரு ஐ ஓப்பனர். ஸோ டெஃபினட்டாக ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு போது ஹோமியோபதியில் இதில் ஸ்கோப் இருக்குன்றதை நான் நம்ப ஆரம்பித்தேன் 10 years பேக். மூவிங் ஃபார்வர்ட் நான் என் கண்ணால் நிறைய பேருக்கு விட்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, டெஃபினட்டாக என்கிட்ட வரவங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா விதமான டெஸ்ட் இன்க்ளூடிங் ஜெனட்டிக்ல இருந்து கட் அனாலிசிஸ்ல இருந்து பாய்சனிங்ல இருந்து எல்லாமே பண்ணி ஒரு பெரிய ஃபைலோட தான் வராங்க. ஸோ அதனால நான் கண்டிப்பா எந்த ஒரு நியூ இன்வெஸ்டிகேஷனையும் எந்த பேஷண்ட்டுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. செகண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குழந்தைய பார்க்கணுமா பேஷண்ட்டை பார்க்கணுமான்னா எனக்கு அது ரொம்ப முக்கியமா தெரியல. பிகாஸ் ஒரு பீடியாட்ரிஷியன் குழந்தை டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அட்டண்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் கிட்ட தான் மெயினான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. குழந்தைகிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஸோ நார்மல் குழந்தைகிட்டே நம்மளால ஒன்றும் கேட்க முடியாது. அப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தைகிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? மேபி அவங்கள பார்க்கும்போது அவங்க ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் பிரெயின் சைஸ் பிளஸ் அந்த பிஹேவியர், ஆனால் அந்த பிஹேவியர் என்னோட கன்சல்டேஷன் டைம் 1 hourல அவங்க எப்படி இருக்காங்கன்றத வச்சு நான் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ரைட் ஃப்ரம் பர்த்ல இருந்து 1.5 year வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த 1.5 year இருந்து என் கிளினிக் வர வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில எப்படி இருந்தாங்கன்றத வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா வேலிடேஷன் spending 60 minutes, just 60 minutes of time with mother is enough for me to come to the conclusion why the kid has become autistic. அதாவது நிறைய பேரண்ட்டுக்கு இப்போ இன்டர்நெட்ல பார்க்கும்போது யூடியூப்ல பார்க்கும்போது ஜென்ரலைஸ்டா நிறைய பேசுவாங்க. பட் என்னோட குழந்தை எதனால ஆட்டிசம் வந்தது, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லும்போது இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களே தவிர உங்க குழந்தைக்கு ஏன் ஆட்டிசம்னு தெரியணுமா, spend 60 minutes with me. I can able to understand. அது எப்படின்னா பேஷண்ட் கொடுக்குற டேட்டா, பிரெயின் டெவலப்பிங் எங்க ஆரம்பிக்குது, குழந்தை அம்மா வயிற்றுல உருவான 2வது வாரத்துல பிரெயின் டெவலப் ஆகுது. இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தை டெலிவரி வரைக்கும் என்ன நடந்தது, அதுல எதனால காஸ்ட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் collection of data from the mother.
ரூட் காசை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம கரண்ட் சுச்சுவேஷன், இன்னைக்கு இந்த குழந்தைக்கு ஆட்டிசத்தோட அளவு என்ன, இந்த குழந்தை எப்படி ப்ரோக்னோஸ் ஆகும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 2000 கிட்ஸ் நான் பார்த்ததுனால இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும், இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக இருக்கும், இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு இதை நாங்கள் சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க. எதை எப்படி டாக்டர் அந்த குழந்தைக்கு ஒரு பேஷண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு மட்டும் வந்தது ஏன் என் குழந்தைக்கு வரணும், அந்த குழந்தையோட அம்மா வந்து மதர் வேலையை பார்க்குறாங்க, டீச்சர் வேலையை பார்க்குறாங்க, இவங்க பேபி சிட்டர் கிட்ட கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தைய காட்ட வேணாம், நீங்களே ஒரு 1 minute வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 months or 6 months வீடியோ எடுத்து பாருங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு விட்னஸ் த இம்ப்ரூவ்மெண்ட், then who else is to justify? Plus science, yes, scientific அதில் ரிசர்ச் பண்ணால் இதில் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது நம்ம we need lot of funds. அதில் வந்து முக்கியமாக prevent autism we need lot of fund to find out. அது வந்து கவர்மெண்ட்ஸ் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதில் நீங்கள் சொல்லும் போது எல்லாத்துக்கும் வர முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்னு. ஸோ பணம் இருக்கிறவங்களால எந்த லெவலுக்கு வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறப்ப எவ்வளவு தூரம் அஃபோர்டபுளாக இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி மேடம். செலவுகள், பிகாஸ் நம்ம முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம், இது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும், ஃபேமிலியோட எக்கானமியை பாதிக்கும், கவர்மெண்ட்டோட எக்கானமியை பாதிக்கும் போது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவுகளை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னோட பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு 1 hour டைமுக்கு ஜஸ்ட் ஐம் டேக்கிங் 900 rupees. அது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அதுவும் நான் ஃபாரின் பேஷண்ட்ஸ் கிட்ட ஜூம் கன்சல்டேஷன் வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது அதையும் தட் ஆல்சோ ஐம் நாட் டேக்கிங், பிகாஸ் இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். இந்தியன் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ சார்ஜ் 900 rupees. அண்ட் அகைன் எக்ஸ்பென்சஸ்னு வரும்போது ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெஃபினட்டாக ஐபி பேஷண்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறதுல ஓபி பேஷண்ட். ஸோ அட்மிஷன்ஸ் கிடையாது, ஸ்டே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் we are going to give internal homeopathy medical management for a minimum period of 90 days. ஸோ 3 months எடுத்துக்கலாம். 1 monthக்கு I generally என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஹோமியோபதி மெடிசன், since it is a brain, I use the branded medicine, the best medicine, which ranging from 3000, 6000, 9000 அவ்வளோதான். ஸோ இந்த 3 கேட்டகரிக்குள்ள எதை பேஸ் பண்ணி இந்த காஸ்ட் வருது அப்படின்னாக்கா, பேஷண்ட்டோடைய காசேட்டிவ் ஃபேக்டர் பிளஸ் பேஷண்ட்டோடைய கரண்ட் சுச்சுவேஷன், பேஷண்ட்டோடைய அதர் ஆக்சிலரி மெஷர்ஸ் வச்சு தான் இந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். டெஃபினெட்லி இட் இஸ் நாட் இன் lakhs, it is in few thousands for 3 months. Okay. It could range from 3000ல இருந்து 9000 வரைக்கும் per month expenses கண்டிப்பா வரும் மேடம். இப்போ இந்த ப்ராசஸ் பற்றி பேசியாச்சு, இந்த ப்ரொசீஜர் பற்றி எல்லாமே பேசியாச்சு. பட் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு இந்த ப்ராசஸே வேணாம், நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகக்கூடாது அப்படிலாம் நீங்கள் போன நேர்காணலில் சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ண முடியுமா, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சு அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். பேசிக்காக இன்னைக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஆட்டிசம் சென்டராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷனல் கவர்மெண்ட், எல்லாருமே இன்னைக்கு வந்து ப்ரிவென்ஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிவென்ஷன் எஸ், இது வந்து ஒரு பாசிபிள். என்னோட அனுபவத்தில் நான் பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பேன், ஜெனட்டிக்காக வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஜெனட்டிக்காக அப்படியே ஒரு வேளை வந்தாலும் அது 5th month நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி எம்டிபி சஜஸ்ட் பண்ணிவிடுவோம், அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஃபேக்டர், அதையும் நான் சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து நிறைய எரர் நடக்குது, ஈவன் ஒரு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இல்லாதனால. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வர்றது கிடையாது, ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டே 2 weeksல தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜெனட்டிக்காக வருதான்றதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா, பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்கேன் மூலமா, டபுள் மார்க்கர், ட்ரிபிள் மார்க்கர், டவுன்ஸ் அனாமலி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். தேர்ட் ட்ரைமஸ்டர் விச் இஸ் வெரி வெரி குரூஷியல். அந்த டைம்ல ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வைரல் எக்ஸ்போஷர் ஒரு காலத்துல இருந்தது, மீசல்ஸ் மாதிரி சில வைரல் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வைரல் இல்லாம பார்த்துக்கணும். அந்த மாதிரி வைரல் வந்தனா ஏர்லி இன்டர்வென்ட் பண்ணணும். தைராய்டு இம்பேலன்ஸ், இது வந்து நிறைய பேரண்ட் மிஸ் பண்ணிடுறோம். டியூரிங் பிரெக்னன்சி தைராய்டு வேல்யூ நார்மலாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கா? ஒருவேளை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை மெடிகேஷன், அதாவது அந்த தைராய்டோட இம்பேலன்ஸை த்ரூ மெடிகேஷன்ஸ் கரெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாலோ, அதை கவனிக்காமல் விட்டுட்டாலோ அந்த தைராய்டு இம்பேலன்ஸ்னால வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தேர்ட் ட்ரைமஸ்டரில் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், வயிற்றில் தண்ணியோட அளவு, அது சில நேரங்களில் குறையும் போது வரும். சமீபமாக நான் பார்த்தேன், டியூரிங் கொரோனா பீரியட்ல யாருமே அந்த பீரியாடிக்கல் ஸ்கேன் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அது மிஸ் ஆகும்போது அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அளவு குறையும் போது குழந்தைக்கு உள்ள மூச்சு திணறல் ஏற்படும். அது தெரியாமையே போயிடுது. அந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது குழந்தை உள்ளுக்குள்ள கஷ்டப்படும்.
ஈவன் சில நேரங்களில் மூமெண்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குழந்தையோட மூமெண்ட் நமக்கு தெரியலன்னா இமீடியட்டாக அதை நம்ம டாக்டர் கிட்ட அட்ரஸ் பண்ணோம், அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அடுத்தது கார்டு அரவுண்ட் த நெக், அது நம்ம ஸ்கேன் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சரி குழந்தைக்கு வந்து கார்டு அரவுண்ட் த நெக் இருக்கு, ஸோ நார்மல் டெலிவரி நம்ம பிளான் பண்ண முடியாது, we can plan for a C-section அப்படின்வாங்க. சில நேரங்களில் சில பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவங்களா சுயமாக வந்து இதை மறைச்சிட்டு வேற டாக்டர்கிட்ட போய் நார்மல் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சில விஷயங்கள் அந்த நம்பிக்கைன்றது டாக்டர் மேலே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா, அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக உங்களை பயமுறுத்த முடியாது. ஸோ சேஃபர் சைடு உங்களுக்கு நார்மல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வி ஷுட் பி ரெடின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டர் விட்டுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை ஆட்டிசமாக மாறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக மாறிடுவீங்க. ஸோ க்ளோஸ் மானிட்டரிங் டியூரிங் 3rd trimester மஸ்ட். இதை நீங்கள் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின், ஹைபாக்சியான்ற ஒரு விஷயத்தை தடுக்கலாம். க்ளோசர் டு த லேபர், அந்த டைம் கிட்ட வரும்போது பனிக்கூட உடையிறதுன்னு சொல்லுவாங்க. இது அனுபவம் மெஜாரிட்டி ப்ரெக்னென்ட் லேடிக்கு இருக்காது. தண்ணி மாதிரி அது லீக் ஆக ஆரம்பிக்கும். அது யூரின் நினைச்சிருவாங்க, அது ஒரு நார்மல் நினைச்சிருவாங்க, அதை பற்றி சொல்லவே மறந்துடுவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் லீக் ஆகிருக்கும், அதை அவங்க கவனிக்காம விட்டுருவாங்க. போனால் எமர்ஜென்சி C-section பண்ணுவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அது தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு, ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக தே வில் கோ ஃபார் எமர்ஜென்சி C-section. ஆனால் அந்த குழந்தை ஆட்டிசமாக மாறணும் அன்னைக்கு அந்த டாக்டருக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிது, கொஞ்சமாக குறைஞ்சிதா அதிகமாக குறைஞ்சிதா, அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்த உடனே நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, இமீடியட்டாக நம்ம அதை C-section பண்ணி எடுத்துடுவாங்க. ஸோ மேபி அந்த நேரத்தில் குழந்தை அழாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு இண்டிகேஷனாக நமக்கு தெரியலாம். சில நேரங்களில் குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பிறந்த உடனே NIC கொண்டு போய் ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். பட் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரிவென்ஷன், நாலேஜ் அபவுட் த பிரேக்கேஜ், இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பனிக்கூட உடஞ்சி வர்றது, ஈவன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் அம்மாக்கள் அல்லது பாட்டிக்கிட்ட சொல்லும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப படித்தவங்க இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஏற்படக்கூடிய லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் தான் மெஜாரிட்டி ரீசன் ஃபார் ஆட்டிசமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அவேர்னஸ் இருக்கணும். இதுக்கு அடுத்தது லேபர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். சில நேரங்களில் ஈவன் எனக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, சில கண்ட்ரீஸ், நான் கண்ட்ரியோட பேர் சொல்ல விரும்பலை, அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் ஆனால் கூட என்னதான் காம்ப்ளிகேஷன் ஆனாலும் தே வில் வெயிட் ஃபார் அ நார்மல். அந்த பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட்டு ரிலேட்டிவ்ஸும் டாக்டர்ஸாக இருக்காங்க, பட் இந்த கண்ட்ரி, இந்த கவர்மெண்டோட ரூல்ஸ் வி நீட் டு வெயிட் ஃபார் த நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு 9 days 10 days வெயிட் பண்ணி, அந்த டைம்ல நான் சொல்றது ஃபியூ மல்டிபிள் செகண்ட்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும். ஸோ early இன்டர்வென்ட் பண்ணி C-section பண்ணி எடுக்கணும். பட் அதே நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் C-section சொன்னாங்கன்னா உடனே அந்த டாக்டர் சந்தேகப்படுறது, இந்த டாக்டர் கிட்ட போனாலே இப்படி தான் C-section சொல்லுவாங்க, நம்ம வேற இடத்துல ட்ரை பண்ணலாம். ஈவன் லேபர் ரூம்ல நார்மலுக்கு ட்ரை பண்ண போவாங்க, ஒரு எமர்ஜென்சி நடக்கும், அதுக்கு முன்னாடி சைன் பண்ண சொல்லி ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கும்போது டாக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, கையெழுத்து போடுங்க C-section. அந்த நேரத்தில் டாக்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, நோ நாங்கள் வி வில் ட்ரை வித் அதர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு. இதெல்லாம் கூட நான் விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டல் போகும்போது இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஆஸ் அ டாக்டராக இமீடியட்டாக அட்டன் பண்ணிடுறோம். பட் இதெல்லாம் யாரால வருது? ஹியூமன் எரர்ஸ், லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கலாம். லேக் ஆஃப் நாலேஜை விட எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்கு, அதனால கூட இந்த மாதிரி வருது. ரொம்ப அவங்களே நெட்ல நிறைய படிச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஈவன் இது ஒரு ஃபன்னியாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வெளியே வர நேரத்தில் என்னோட ஜோசியர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை லிட்டரலாக ஓப்பனாக சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ எனக்கே ஷாக்கிங். வெல் எஜுகேட்டட் ஒரு குழந்தை வெளியே வருது, அந்த டைமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படாதா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய நாலேஜ் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் இஸ் குட், பட் அந்த நேரத்தில் க்ளோஸ் மானிட்டரிங் இருங்க, க்ளோஸ் அப்டேட் வித் உங்களோட டாக்டர்ஸ் கூட இருங்க, கைனகாலஜிஸ்ட். அவங்க சொல்றதை நம்புங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் யோசிச்சோம். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சா இது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? பிரெக்னன்சி பீரியட்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான பீரியட். அகைன் கோயிங் பேக் டு அவர் ரொட்டீன் கல்ச்சர் தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கோ டு யுவர் மதர்ஸ் பிளேஸ், சிட் வித் யுவர் மதர் அண்ட் ஸ்பெண்ட் குட் டைம் வித் யுவர் ஹஸ்பண்ட், குவாலிட்டி டைம், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. Believe your family doctor and gynecologist. Close monitoring on, நான் சொன்ன மாதிரி multiple factors. And periodical monitoring. Last during delivery, labor complication
முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னக்கூடிய விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்டெப் மூலமாகவே நம்ம ஆட்டிசத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஒரு நேர்காணல் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. சிம்பிளிஃபைடாக வீட்டில் இருந்தே நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான விஷயங்களையும் இந்த நேர்காணல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹைண்ட் ரூட்ஸுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த ஒரு மக்களுக்கு சிம்பிளிஃபைடாக கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்கு இந்த ஒரு மீடியா எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு குழந்தைகளை நம்ம prevent autism. Even behind roots playing a role on preventing autism because of sharing the information to the needy people. So we should thank behind roots for the preventing autism also. Thank you so much.